அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான துஆவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹஸ்ரத் கபீசா பின் முகாரிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகம் வந்தபோது எதற்காக வந்துள்ளீர் என்று நபி அவர்கள் கேட்டார்கள். அதற்கு நான், என்னுடைய எலும்புகள் பலவீனமாகிவிட்டன, அதாவது வயோதிகமாகிவிட்டேன். அல்லாஹ் எனக்கு பயனளிக்கும் ஏதாவது ஒன்றை தங்களிடம் கற்றுக்கொள்ள தாங்கள் சமூகம் வந்தேன் என்று கூறினேன். அதற்கு நபி அவர்கள், நீங்கள் வரும் வழியில் எந்த மரம், கல், மலைகளை கடந்து வந்தீரோ அவைகள் உங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக துஆ செய்தன என்று கூறினார்கள். அதன் பின், கபீசாவே, ஃபஜ்ர் தொழுகைக்கு பின் 3 தடவை சுப்ஹானல்லாஹில் அஸீமி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீமி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீமி வபிஹம்திஹி என்று ஓதிக்கொள்ளவும். அதன் மூலம் பார்வை இழந்து விடுவது, வாதம், குஷ்டம் போன்ற நோய் நொடிகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவீர்கள். கபீசாவே, இந்த துஆவையும் ஓதிக்கொள்ளவும் என்று மேலும் ஒரு துஆவையும் சேர்த்து கூறினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மிம்மா இந்தக வ அஃபித் அலைய மின் ஃபضலிக வன்ஷுர் அலைய மின் ரஹ்மதிக வ அன்ஸில் அலைய மின் பரகாதிக. இன்ஷா அல்லாஹ் நாமும் இந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹ் அனைத்து நோய்களிலிருந்தும் நம்மையும் நமது குடும்பத்தாரையும் பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.